விருதுநகரில் பியூட்டி பார்லர் பெண்ணிடம் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றிய காவலர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். தனிமையில் இருந்த வீடியோவை காட்டி மிரட்டி மேலும் பல பெண்களை ஏமாற்றிய திடுக்கிடும் சம்பவமும் அம்பலமாகியுள்ளது. ஆபாச வீடியோ மிரட்டலும் பல லட்சம் ரூபாய் பணம் பறித்து ஏமாற்றிய காவலரும். நடந்தது என்ன? விருதுநகர் மாவட்டம் ஆமத்தூர் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றுபவர் 35 வயதான சுந்தர்ராஜ். இவர் விருதுநகரைச் சேர்ந்த கணவரை இழந்த பியூட்டி பார்லர் நடத்தி வரும் பெண்ணிடம் பழகி வந்துள்ளார். திருமணம் செய்து கொள்வதாக கூறி அந்த பெண்ணிடம் காவலர் தனிமையில் இருந்ததுடன் அதை வீடியோ எடுத்தும் வைத்துள்ளார். அந்த வீடியோவை வைத்து பலமுறை மிரட்டி அந்த பெண்ணிடம் 80 லட்சம் ரூபாய் வரை பறித்து குற்றச் செயல்களில் ஈடுபட்டுள்ளார். மேலும் அந்த பெண்ணின் மகளை டாக்டருக்கு படிக்க வைப்பதாக கூறி பலமுறை பணத்தை கறந்துள்ளார். ஆனால் சுந்தர்ராஜ் சொன்னபடி செய்யாததால் அந்த பெண் பணத்தை திரும்ப தருமாறு அழுத்தம் கொடுத்துள்ளார். அப்பொழுது தனது உண்மை முகத்தை காட்டிய சுந்தர், இருவரும் நெருக்கமாக இருந்தபொழுது எடுத்த வீடியோவை உறவினர்களுக்கு அனுப்பி விடுவேன் என மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்து அந்த பெண் விருதுநகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் காவலர் சுந்தர்ராஜ் மீது பாலியல் துன்புறுத்தல், கொலை மிரட்டல், பண மோசடி, தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தியது உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். அதில் குற்றம் உறுதியாக சுந்தர்ராஜ் கடந்த நவம்பர் மாதம் முதல் காவலர் பணியில் இருந்து தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டார். அதன் பின்னர் ஆபாச வீடியோ மிரட்டல் வழக்கில் போலீசார் தன்னை தேடுவதை தெரிந்து கொண்டு சுந்தர்ராஜ் தலைமறைவாக இருந்து வந்தார். அவரை பிடிக்க தனிப்படை அமைத்து விசாரிக்க சுந்தர் சிவகங்கையில் உள்ள தனது நண்பர் வீட்டில் பதுங்கியிருப்பதை கண்டுபிடித்து தற்பொழுது கைது செய்துள்ளனர். பியூட்டி பார்லர் பெண்ணை ஏமாற்றியது போலவே அரசு பணியில் உள்ள பெண் உட்பட மேலும் 2 பெண்களை ஒரே பாணியில் வீடியோ எடுத்து மிரட்டி வந்ததும் தெரிய வந்துள்ளது. அது தொடர்பாக தொடர் விசாரணை நீடிக்கும் நிலையில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவலரை அவர்களை ஏமாற்றி ஆபாச வீடியோ மிரட்டலில் பணம் பறித்து வந்த சம்பவம் சக காவலர்கள் மத்தியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.